வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தமிழ் ஸ்கூல் மோகன்குமார். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி பிஓ கிளர்க்குக்கான அப்ளிகேஷனை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ மிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தான் இழப்பு. ஏன்னா நீங்கள் இந்த வீடியோவில் கொடுக்குற ஒவ்வொரு டீட்டெயில்ஸும் அப்ளிகேஷனில் ஃபில் பண்ணக்கூடிய எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களோட அப்பாயின்மெண்ட் வரைக்கும் அந்த டீட்டெயில்ஸ் தான் வந்து அஃபீஷியலாக வந்து செல்லுபடியாகும். அதனால் இந்த வீடியோவை தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இது பார்த்துட்டு இருக்க நீங்கள் தமிழ் ஸ்கூல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தமிழ் ஸ்கூல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபை செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோ உங்களுக்கு தவறாமல் வரும். நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி சில டாக்குமெண்ட்ஸ் நமக்கு தேவைப்படும். அது என்னென்ன டாக்குமெண்ட் நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ ரெக்வயர்ட் டாக்குமெண்ட் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 10th மார்க் ஷீட் தேவைப்படும். எதுக்காக 10th மார்க் ஷீட்னா 10th மார்க் ஷீட்டில் தான் உங்களோட நேமு இனிஷியலும் கரெக்டாக இருக்கும். சில பேருக்கு வந்து இனிஷியல் ஃபஸ்ட்டில் இருக்கும், நேம் செகண்டில் இருக்கும். சில பேருக்கு வந்து ஃபஸ்ட்டு நேம் வரும், அடுத்து இனிஷியல் வரும். உங்கள் 10th மார்க் ஷீட்டில் எப்படி நேம் கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி நீங்கள் நேமை டைப் பண்ணணும். அதனால் 10th மார்க் ஷீட்டை பக்கத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டு, அப்படி இல்லைனா கன்சல்டேட் மார்க் ஷீட்டு அப்படின்னா ப்ரொவிஷன் எடுத்து வச்சுக்கோங்க. எதுக்காகனா நீங்கள் டிகிரி வந்து எந்த டேட்டில், எந்த மந்தில், எந்த இயரில் முடிச்சிங்கன்ற டீட்டெயில்ஸை நீங்கள் அப்ளிகேஷனில் ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். அதனால் இதையும் பக்கத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து ஐடி ப்ரூஃப் வந்து நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃபை நீங்கள் எடுத்து பக்கத்தில் வச்சுக்கோங்க. அது ஆதார் கார்டாக இருக்கலாம், பேன் கார்டாக இருக்கலாம், இல்லைனா பேங்க் பாஸ்புக்காக இருக்கலாம், இல்லை ஓட் ஐடியாக இருக்கலாம். ரேஷன் கார்டு எல்எல்ஆரும் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அக்செப்டன்ஸ் கிடையாது. அதனால் வேறு ஏதாவது ஐடி ப்ரூஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. முக்கியமாக வந்து மேரேஜ் பண்ண பெண்களாக இருந்தீங்கன்னா, லாக்டவுனில் நிறைய பேருக்கு மேரேஜ் ஆகிருக்கும். ஸோ அவங்க வந்து தன் கணவர் பேரை போட்டு நீங்கள் அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணுவீங்க. ஸோ என்னோட அட்வைஸ் என்னென்னா, நீங்கள் மேரேஜுக்கு முன்னாடி உங்களோட ஒரிஜினல் ஐடி ப்ரூஃபில் உங்கள் அப்பா நேமை உங்கள் நேம் பின்னாடி போட்டிருப்பீங்க, உங்கள் அப்பா நேமை இனிஷியலாக போட்டிருப்பீங்க. அந்த ஐடி ப்ரூஃபையே இந்த எக்ஸாமுக்கு கொடுத்து அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் உங்கள் கணவர் பேரை நீங்கள் போட்டு அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் கணவர் பேர் வந்து உங்களோட எல்லா ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப்லையும் நீங்கள் இனிஷியலையும் மாற்றிடணும். உங்கள் நேம் பின்னாடி ஆட் பண்ணியிருப்பீங்க, அதையும் நீங்கள் ஒரிஜினல் ஐடி ப்ரூஃபில் அப்டேட் பண்ணணும். சப்போஸ் நான் வந்து அப்டேட் பண்ணால் என்ன பண்ணணும் சார்னா, நீங்கள் மேரேஜ் ஆகிட்டு உங்களோட அப்பா பேருக்கு பதிலாக, உங்கள் அப்பா இனிஷியலுக்கு பதிலாக உங்கள் கணவர் பேரையோ உங்கள் கணவர் இனிஷியலையோ நீங்கள் போட்டு அப்ளை பண்ணிங்கன்னா, நீங்கள் எக்ஸாம் சென்டர் வரும்போது உங்கள் மேரேஜுக்கான மேரேஜ் சர்டிஃபிகேட்டை நீங்கள் ஒரிஜினலாக கொண்டு வரணும். ஸோ மேரேஜ் சர்டிஃபிகேட்னா நீங்கள் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ஆன்லைனில் உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு அப்படின்றதுக்கான அத்தாட்சி சான்று கொடுப்பாங்க. அதுதான் வந்து மேரேஜ் சர்டிஃபிகேட்டு. அதை நீங்கள் ஒரிஜினல் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும் கம்பல்சரி. அப்போ தான் உங்களை எக்ஸாம் சென்டரில் அலோவ் பண்ணுவாங்க. ஏன்னா நீங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரிஜினல் ப்ரூஃபில் உங்கள் இனிஷியல், உங்கள் பேருக்கு பின்னாடி உங்கள் அப்பா பேர் இருக்கும். ஆனால் நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்கள் பேருக்கு பின்னாடி உங்கள் கணவர் பேரை போட்டு அப்ளை பண்ணியிருப்பீங்க. அப்போது ஐடி ப்ரூஃப் மிஸ்மேட்ச் ஆகுதுன்னு சொல்லி அவங்க உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ ஐபிபிஎஸ் சொல்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணுறது தான் வந்து எக்ஸாம் சென்டரில் இருக்கக்கூடிய இன்விஜிலேட்டர்ஸும் ஹையர் அத்தாரிட்டியும் வேலை. அதுதான் அவங்க சேலரி வாங்குறாங்க. ஸோ நம்ம தான் நம்ம சைடில் அதுக்கான பக்காவாக டீட்டெயிலை கொண்டு போகணும். ஸோ என்னோட அட்வைஸ் என்னென்னா, நீங்கள் மேரேஜுக்கு முன்னாடி வரைக்கும் உங்கள் அப்பா பேரை போட்டு தான் நீங்கள் ஐடி ப்ரூஃப் யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அதே ஐடி ப்ரூஃபையும் இப்போது இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது நீங்கள் கொடுங்க. இன்கேஸ் வந்து டிவோர்ஸ் உமன் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா, நீங்கள் டிவோர்ஸ் வாங்கிறதுக்கு முன்னாடி எந்த வகையான ஐடி ப்ரூஃபை அப்ளை பண்ணி வச்சுருப்பீங்களோ அதே ஐடி ப்ரூஃபையும் இப்போயும் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் டிவோர்ஸ் வாங்கினதுக்கப்புறம் உங்கள் கணவர் பேரை வந்து உங்கள் பேருக்கு பின்னாடி எடுத்துருக்கலாம். அந்த டீட்டெயிலை உங்களோட எல்லா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்லையும் நீங்கள் அப்டேட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் அந்த ப்ரூஃபை கொடுங்க. அப்படி இல்லைன்னா இதுக்கு முன்னாடி டிவோர்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் என்ன ஒரிஜினல் ஐடி ப்ரூஃபை மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தீங்களோ அதே ஐடி ப்ரூஃபை நீங்கள் இதில் கொடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன், புதுசாக மேரேஜ் ஆனவங்க மேரேஜ்க்கு முன்னாடி வரைக்கும் உங்கள் அப்பா பேர் போட்ட ஐடி ப்ரூஃபை தான் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்துருப்பீங்க. அதே ஐடி ப்ரூஃபையும் இந்த எக்ஸாமினேஷனுக்கும் அப்ளை பண்ண யூஸ் பண்ணுங்கள். கிளியராக? அடுத்து உங்களுக்கு வேலையான மொபைல் நம்பர், அடுத்து ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கிற இமெயில் ஐடி, இந்த ரெண்டுக்கு தான் உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் பாஸ்வேர்டு வரும். கிளியராக? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபோட்டோ, லேட்டஸ்ட்டாக எடுத்த ஒரு கலர் ஃபோட்டோ. ஸோ இந்த ஃபோட்டோ தான் நீங்கள் ஹால் டிக்கெட்டில் வரும். எக்ஸாம் சென்டர்லேயும் இதுதான் உங்களுக்கு வெரிஃபிகேஷன் கேட்பாங்க. நீங்கள் நாளைக்கு இன்டர்வியூ போகும்போதும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போகும்போது இந்த ஃபோட்டோவை தான் அவங்க அஃபீஷியலாக அக்செப்ட் பண்ணுவாங்க. அதனால் இப்போ ரீசெண்டாக இருக்கக்கூடிய ஃபோட்டோவை கொடுங்க. ஏன் அப்படின்னா இப்போ லாக்டவுனால் கண்டிப்பாக வந்து எல்லாருமே ஓரளவுக்கு கொஞ்சம் குண்டாக இருக்கும். அதனால் முகபாவனை கொஞ்சம்
வேறுபட வாய்ப்புள்ளது. நீங்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸாம் எழுதும்போது போய் நின்னீங்கன்னா நீங்கள் 10 வருஷத்துக்கு கொடுத்த ஃபோட்டோவுக்கும் இப்போ இருக்கிற ஃபேஸுக்கும் அடையாளம் தெரியாமல் போயிடும். ஏன்னா நம்ம எல்லாரும் இப்போது லாக்டவுன் இருக்கிறதுனால பெருசாக வந்து நம்ம வேலை செஞ்சுருக்க மாட்டோம். அதனால் நம்ம இயற்கையாகவே நம்ம உடல் பருமன் அதிகமாக இருக்கும். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, லேட்டஸ்ட்டாக ஒரு ஃபோட்டோவை கிளியரான ஒரு ஃபோட்டோவை நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அதில் வந்து ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் இருந்தால் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. அப்படி ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா லைட் கலரில் பேக்ரவுண்ட் இருக்க மாதிரி நீங்கள் ஃபோட்டோவை நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபோட்டோ வந்து குறைஞ்சது வந்து ஒரு 15 காப்பி நீங்கள் இப்போவே போட்டு வச்சுக்கோங்க. எதுக்காகனா நாளைக்கு நீங்கள் எக்ஸாம் மெயின்ஸு ரிட்டர்ன்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி இன்டர்வியூ போகும்போதும் இந்த ஃபோட்டோ தான் வெரிஃபிகேஷனுக்கு அங்கே பேசும். ஓகேவா? இந்த ஃபோட்டோவோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா 200லேருந்து 230, அதாவது ஹைட்டு அண்டு வித்து பார்த்தீங்கன்னா 200 பிக்சல் இன்ட்டு 230 பிக்சல் மாற்றிக்கிங்க. இந்த ஃபோட்டோவோட சைஸ் வந்து 20லேருந்து 50 கேபிக்குள்ளே இருக்கணும். இது வந்து ஜேபக் ஃபார்மேட்டில் இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் மாற்றி வச்சுக்கோங்க. கிளியரா? அடுத்து பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர். இந்த சிக்னேச்சர் நீங்கள் ஒயிட் பேப்பரில் சைன் பண்ணிட்டு பிளாக் கலர் பெனில் தான் நீங்கள் சைன் பண்ணணும். ப்ளூ கலர் பெனில் சைன் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு சார் நான் ப்ளூ கலர் பெனில் சைன் அப்லோட் பண்ணிட்டேன்னு தயவுசெய்து கமெண்ட் பண்ணாதீங்க. அவங்க கிளியராக கொடுத்துட்டாங்க, சிக்னேச்சரை நீங்கள் ஒயிட் பேப்பரில் சைன் பண்ணிவிட்டு பிளாக் கலர் இங்க் பென் யூஸ் பண்ணி தான் நீங்கள் சிக்னேச்சர் சைன் பண்ணணும்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ இந்த சைன் பண்ணும்போது நீங்கள் வந்து எப்போவுமே வந்து உங்களோட ஒரிஜினல் சைன் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் வந்து உங்கள் ஐடி ப்ரூஃபில் சிக்னேச்சர் ஒரு ரேஞ்சில் இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணும்போது வேற ஒரு சிக்னேச்சர் மெயின்டைன் பண்ணியிருப்பீங்க. அப்போ என்ன ஆகும், உங்கள் ஹால் டிக்கெட்லேயும் நீங்கள் மாற்றி போட்ட சைன் தான் வரும். உங்கள் ஐபிபிஎஸோட அட்டனன்ஸ்லேயும் வந்து உங்கள் மாற்றி போட்ட சைன் தான் வரும். நீங்கள் எக்ஸாம் ஹால் போகும்போது அங்கே இருக்கிற அஃபீஷியல் மெம்பர்ஸ் வந்து உங்கள் சைன் மிஸ்மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி உங்களை எக்ஸாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால் ஐடி ப்ரூஃபில் என்ன சிக்னேச்சர் கொடுத்துருக்கீங்களோ அந்த சிக்னேச்சர் தான் நீங்கள் இந்த ஒயிட் பேப்பரில் சைன் பண்ணி பிளாக் கலர் பெனில் சைன் பண்ணி அதை அப்லோட் பண்ணணும். அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஹைட்டு வித்து பார்த்தீங்கன்னா 140 × 60 பிக்சல். அதோட மெமரி சைஸ் பார்த்தீங்கன்னா 10 கேபிலேருந்து 20 கேபி வரைக்கும் இருக்கணும். அதோட ஃபார்மேட் வந்து ஜேபக் ஃபார்மேட்டில் இருக்கணும். கிளியரா? அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன். ஸோ இந்த லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் வந்து ஒயிட் பேப்பரில் வைக்கணும். பிளாக் கலர் பென் அல்லது ப்ளூ கலர் ஸ்டாம்ப் இங்கில் நீங்கள் யூஸ் பண்ணி லெஃப்ட் தம்பை வச்சுக்கலாம். கிளியரா? இந்த டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா ஹைட்டு வித்து பார்த்தீங்கன்னா ஹைட்டு வித்து 240 × 240 பிக்சல் இருக்கணும். இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணும்போது ஸ்கேனரில் 200 dpiன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மெமரி சைஸ் அக்யூரேட்டாக வரும். அவள் லென்த்து பார்த்தீங்கன்னா வந்து 3 × 3 சென்டிமீட்டர் பார்த்துங்க. இதோட சைஸ் வந்து 20லேருந்து 50 கேபிக்குள்ளே தான் நீங்கள் இந்த லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷனை ரொம்ப கிளியராக ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். ஏன்னா நீங்கள் வந்து பிளர்ரான இமேஜோ இல்லை வந்து டீட்டெயில்ஸ் சரியாக தெரியாத இமேஜோ நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கிளியரா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து டிக்ளரேஷன். இந்த டிக்ளரேஷன் வந்து நீங்கள் வந்து இதில் கொடுத்த டிக்ளரேஷன் தான் நீங்கள் ஃபில் பண்ணணும். ஐ போட்டு டேஷில் உங்கள் நேமை ஃபில் பண்ணிக்கங்க. இது வந்து நீங்கள் எஸ்பிஐ அப்ளை பண்ணும்போது ஒரு டிக்ளரேஷன் இருக்கும், அதெல்லாம் கொடுத்துடாதீங்க. வேறு ஒரு எக்ஸாம் நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஒரு டிக்ளரேஷன் இருக்கும், அதையும் கொடுத்துடக்கூடாது. இப்போ வந்து நோட்டிஃபிகேஷனோட டிக்ளரேஷன் தான் நீங்கள் கொடுக்கணும். அதை நான் இங்கே கொடுத்துருக்கேன். the name of your candidate hereby declare that all the information submitted by me in the applications form is correct, true and valid. I will present the supporting documents as and when required. இதுதான் வந்து நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷனை ஒரு வாட்டி 2-3 வாட்டி படிச்சுட்டு அதுக்கப்புறமே நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த டிக்ளரேஷனை நீங்கள் வந்து ஒயிட் பேப்பரில் இங்கிலீஷில் தான் நீங்கள் எழுதணும். அதுவும் நீங்கள் பிளாக் கலர் இங்க் பெனில் தான் நீங்கள் எழுதணும். சார் நான் ப்ளூ கலர் இங்க் பெனில் எழுதி அப்லோட் பண்ணிட்டேன் சார், என்ன பண்ண தயவுசெய்து கமெண்ட் பண்ணாதீங்க. இப்போவே தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. டிக்ளரேஷனை ஒயிட் பேப்பரில் கிளியராக ரன்னிங் ஹேண்ட் ரைட்டிங் எழுதணும். எல்லாத்தையும் நீங்கள் கேப்ஸில் எழுதக்கூடாது. நீங்கள் நம்ம எப்போவுமே எழுதுகிற மாதிரி ஃபாஸ்ட் ஹேண்ட் ரைட்டிங், ரன்னிங் ஹேண்ட் ரைட்டில் தான் நீங்கள் இந்த டிக்ளரேஷனை எழுதணும். அதுவும் நீங்கள் ஒயிட் பேப்பரில் பிளாக் கலர் இங்கில் மட்டும்தான் எழுதணும். இதோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா வித் ஹைட்டு பார்த்தீங்கன்னா 800 × 400 பிக்சல் இருக்கிற அளவுக்கு செட் பண்ணிக்கோங்க. இதை ஸ்கேன் பண்ணும்போது உங்கள் ஸ்கேனரில் 200 dp அப்படின்ற மாதிரி நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் மொபைல் ஃபோன்லலாம் நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணிங்கன்னா பிக்சர் வந்து இந்த சைஸில் இருக்கா, இந்த ஹைட்டு வித்தில் இருக்கா, 10 × 5 சென்டிமீட்டரில் இருக்கா, பிக்சர் வந்து கிளாரிட்டியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு
அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணுங்கள். இந்த டிக்ளரேஷன் சைஸ் பார்த்தீங்கன்னா 50லேருந்து 100 KB வரைக்கும் தான் இருக்கணும். கிளியரா? ஸோ இந்த நேமு, இந்த சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸு, ஐடி ப்ரூஃபு, 2 ஐடி ப்ரூஃபை நீங்கள் பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஸோ என்ன நான் என்ன சொல்லுவேன்னா, பேன் கார்டு எடுத்துக்கங்க. ஏன்னா பேன் கார்டில் தான் உங்கள் ஃபோட்டோ இருக்கும், பேன் கார்டில் தான் உங்களோட நேம் வித் இனிஷியல் இருக்கும், பேன் கார்டில் தான் உங்களோட சிக்னேச்சர் இருக்கும், அந்த பேன் கார்டில் தான் உங்களோட டேட்டு, மந்த்து, இயரு, இந்த டீல்ஸ் எல்லாமே உங்களுக்கு பேன் கார்டில் இருக்கும். நீங்கள் என்ன டீட்டில் அப்ளை பண்ணுறீங்களோ அதுதான் உங்கள் ஹால் டிக்கெட்டில் வரும். அந்த ஹால் டிக்கெட் தான் வந்து எக்ஸாம் சென்டரில் செக் பண்ணுவாங்க. உங்கள் நேம் என்ன, இனிஷியல் கரெக்டாக இருக்கா இல்லையா, டேட் ஆஃப் பர்த்தில் டேட்டு, மந்த்து, இயர் 3மே இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. நீங்கள் ஆதார் கார்டை கொடுத்தீங்கன்னா, பழைய ஆதார் கார்டு கொடுத்தீங்கன்னா அதில் டேட் ஆஃப் பர்த் வந்து மட்டும் உங்களுக்கு இயர் மட்டும்தான் இருக்கும், டேட்டு மந்த்து இருக்காது. இப்போ லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய எல்லா ஆதார் கார்டுலையும் நீங்கள் டேட்டு மந்த் இயரை நீங்கள் மாடிஃபை பண்ணி தான் வரும். பழசாக இருந்தால் நீங்கள் ஆன்லைனில் கூட நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ என்னோட பெஸ்ட் அட்வைஸ் என்னென்னா, நீங்கள் அப்ளை பண்ணும்போது பேன் கார்டு அப்ளை யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி டிரைவிங் லைசன்ஸ் ஒரு யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இதில் பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ் தான் உங்கள் நேம் இருக்கும், இனிஷியல் இருக்கும், டேட்டு மந்த்து இயர் இருக்கும், உங்கள் ஃபோட்டோ இருக்கும், உங்கள் சிக்னேச்சர், இந்த 5மே வந்து இதில் கிளியராக கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதில் கொடுக்குற டீட்டெயில்ஸை நீங்கள் தெளிவாக எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா இதுதான் வந்து உங்கள் ஹால் டிக்கெட்டில் வரும். நீங்கள் எக்ஸாம் சென்டர் போகும்போது இந்த டீட்டெயில்ஸ் தான் அவங்க வந்து செக் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஒழுங்காக தான் அவங்க எக்ஸாம் எழுதுறதுக்கு அவங்கள அலோவ் பண்ணுவாங்க. நாளைக்கு நீங்கள் இன்டர்வியூ போனாலும் சரி, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போகும்போது உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் தான் அஃபீஷியலாக பேசும். ஸோ அவசரப்பட்டு எதையும் வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. தெளிவாக பொறுமையாக எடுத்து வச்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள். கிளியராக? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு கமெண்ட்டில் ரிப்ளை பண்ணுறேன். சரி வாங்க இப்போ நம்ம அப்ளை பண்ணதை பார்க்க போகலாம். ஸோ நீங்கள் கூகுளில் IBBS.in டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் லிங்க்கே வரும். அந்த ஃபஸ்ட் லிங்க்கில் நம்ம உள்ளே போனதும்போது இப்படி தான் ஹோம் பேஜ் டிஸ்பிளே ஆகும். இந்த ஹோம் பேஜில் வந்து கிளிக் ஹியர் டு அப்ளை ஆன்லைன் ஃபார் CRP RRB எக்ஸாம் 10th அப்படின்னு கொடுத்தாங்க. அந்த லிங்க் தான் உங்களுக்கு ஸ்க்ரோலிங் ஓடிட்டு இருக்கும். அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணணும். அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ண உடனே நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட் லிங்க் வந்து கிளிக் ஹியர் ஃபார் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார் மல்டிபர்பஸ் போஸ்ட், அதாவது கிளர்க் போஸ்ட். செகண்ட் லிங்க் பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் ஃபார் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார் ஸ்கேல் 1 போஸ்ட், அதாவது PO அசிஸ்டன்ட் மேனேஜர் கேடர். தேர்டு பார்த்தீங்கன்னா வந்து கிளிக் ஹியர் ஃபார் த ஆன்லைன் ரெக்ரூட்மெண்ட் ஆஃபீஸர் ஸ்கேல் 2 ஸ்கேல் 3க்கான போஸ்ட். அடுத்து 4வது லிங்க் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் லிங்க். நீங்கள் ஒரு தடவை நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி பார்த்து படிச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் படிச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம கிளர்க்குக்கு அப்ளை பண்ண போகிறோம். அதனால் நம்ம ஃபஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணி அப்ளை பண்ணுறோம். அந்த ஃபஸ்ட் லிங்கை கிளிக் பண்ண உடனே நமக்கு அந்த ஃபஸ்ட் லிங்க் கிளிக் பண்ணதுக்கப்புறம் நமக்கு பேஜ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னு நேம் வந்திருக்கும். காமன் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் ஃபார் RRB 10th ஃபார் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் குரூப் D ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட், அதாவது கிளர்க் போஸ்ட். நம்ம கிளர்க் போஸ்ட் தான் அப்ளை பண்ண போகிறோம். இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 28/6/2021 லாஸ்ட் டேட்டு. ஸோ இதில் மேலே பார்த்தீங்கன்னா இந்த கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கு இல்லைங்களா, இந்த லிங்கை கிளிக் பண்ண நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இந்த லிங்கை கிளிக் பண்ண உடனே அந்த பேஜை கிளிக் பண்ணோன்னா நமக்கு இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட் ஃபில் பண்ண வேண்டியது பேசிக் டீட்டெயில்ஸு. அது முடிச்சதுக்கப்புறம் ஃபோட்டோ சைன் அப்லோட் பண்ணோம். அது முடிச்சதுக்கப்புறம் நம்ம எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை கொடுக்கணும். அது முடிச்சதுக்கப்புறம் ப்ரிவியூ பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம தம்பையும் ஹேண்ட் ரைட்டிங் டிக்ளரேஷனையும் அப்லோட் பண்ணோம். ஃபைனலாக வந்து பே பண்ணால் இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் முடிஞ்சுது. ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட் இருக்கிறது வந்து இந்த பேசிக் இன்ஃபர்மேஷனை கொடுக்க போகிறோம். இந்த பேசிக் இன்ஃபர்மேஷன் கொடுக்கும்போது உங்களோட இந்த ஃபஸ்ட் நேம் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து கிளியராக கொடுங்க. பெரும்பாலும் நம்ம இந்த ஃபஸ்ட் நேமில் வந்து நம்ம ஐடி ப்ரூஃபில் அல்லது 10th மார்க் ஷீட்டில் என்ன நேம் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே கொடுங்க. இனிஷியல் ஃபஸ்ட்டில் இருந்து அதுக்கப்புறம் நேம் இருந்தால் நேமை கொடுங்க. இல்லை வந்து நேம் ஃபஸ்ட்டில் இருந்து இனிஷியல் இருந்தால் அதை அப்படியே கொடுத்துருங்க. செகண்ட் லைனில் அந்த நேமை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அதே மாதிரி நீங்கள் ஐடி ப்ரூஃபில் இருக்கிற மாதிரி அல்லது 10th மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி நேமை அப்படியே கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட மிடில் நேம் இருந்தால் மிடில் நேம் கொடுங்க. அதை கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு அந்த மிடில் நேம் கொடுங்க. லாஸ்ட் நேம் இருந்ததுன்னா லாஸ்ட் நேம் கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களோட 10th மார்க் ஷீட்டில் வந்து R மோகன்குமார் அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த R மோகன்குமார் அப்படின்ற ஃபுல் நேமையும் இந்த ஃபஸ்ட் நேம் அப்படின்ற காலமில் கொடுத்துருங்க. அடுத்தது கன்ஃபார்ம் ஃபஸ்ட் நேம் அப்படின்ற காலத்துலேயும் வந்து அந்த R மோகன்குமார் அப்படின்ற நேமை கொடுத்துருங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு என் பேரை சொன்னேன். ஸோ 10th மார்க் ஷீட்டில் மோகன்குமார் அப்படிங்கும்போது மோகன் அடுத்தது ஒரு ஸ்பேஸ் விட்டு குமார் அப்படி இருந்ததுன்னா நீங்கள் அதை ஸ்பேஸ் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இல்லை நேம் வந்து நடுவில் எந்த ஸ்பேஸும் இல்லைன்னா உங்கள் 10th மார்க் ஷீட்டில் என்ன நேம் கொடுத்தாங்களோ அப்படியே இங்கே
தெளிவாக இங்கே கொடுங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கெல்லாம் டைப் பண்ணுங்கள். அடுத்து கன்ஃபார்ம் ஃபஸ்ட் நேம்லேயும் அதே மாதிரியே கொடுத்துருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட் நேம் கொடுத்ததுக்கான அஃபிஷியலாக அங்கே நேம் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகி டிஸ்பிளே ஆகும். இது கீழே இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் தெளிவாக படிச்சிங்க. அடுத்தது உங்களோட மொபைல் நம்பரை நீங்கள் இதில் கொடுக்கணும். இந்த மொபைல் நம்பர் தான் உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடியும் பாஸ்வேர்டு வரும். அடுத்த காலத்தில் கன்ஃபார்ம் மொபைல் நம்பர் கேட்கும், அதுவும் நீங்கள் அதே மொபைல் நம்பரே கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு உங்கள்கிட்ட ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர் இருந்தால் நீங்கள் அதை கொடுக்கலாம். அடுத்தது வந்து உங்களோட இமெயில் ஐடி கொடுக்கணும். ஸோ இந்த இமெயில் ஐடின்ற இந்த ஃபஸ்ட்டு காலத்தில் உங்கள் இமெயில் கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ibbs@gmail.com அப்படி இருந்ததுன்னா இந்த ஃபஸ்ட்டில் வந்து ibbs அப்படின்னு கொடுக்கணும். அந்த ஜிமெயில் டொமைன் நேம் வந்து இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அது ஜிமெயிலா, ஹாட்மெயிலா இல்லை யாகு மெயிலாம் காக்கும், இங்கே காட்டும். அதில் நீங்கள் என்ன கரஸ்பாண்டிங் மெயிலோ அதை கிளிக் பண்ணி கொடுத்துக்கலாம். உங்களோட ஒரிஜினல் வேலிடான ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கக்கூடிய இமெயில் ஐடியை இங்கே கொடுக்கணும். அடுத்தது கன்ஃபார்ம் இமெயில் ஐடின்னு கேட்குற காலத்தில் உங்கள் இமெயில் ஐடியை ஃபுல்லும் கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ibbs@gmail.comனா அது அப்படியே இந்த காலத்தில் கொடுத்துருங்க. கிளியராக அது கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் வந்து இந்த இடத்துல வந்து செக்யூரிட்டி கோடை கொடுங்க. இங்கே உங்களுக்கு என்ன கோட் டிஸ்பிளே ஆகுதோ அந்த கோடை இங்கே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு சேவ் பட்டன் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களோட இந்த அப்ளிகேஷனில் கரெக்டாக நேமை ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எல்லாம் கொடுத்துருக்கீங்களா, இனிஷியலாக கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா, அடுத்தது உங்கள் மொபைல் நம்பர் கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா, உங்கள் இமெயில் ஐடியை கரெக்டாக கொடுத்துருக்கீங்களான்னு நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேவ் நெக்ஸ்ட் கொடுங்க. ஏன்னா நீங்கள் சேவ் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டீங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ் நம்மளால் எடிட் பண்ண முடியாமல் போயிடும். கிளியராக? ஸோ நான் எல்லாம் கொடுத்துட்டேன். ஓகேனதுக்கப்புறம் நம்ம இந்த சேவ் நெக்ஸ்ட் பட்டன் நம்ம கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணால் நெக்ஸ்ட் பேஜ் போகும். ஸோ இதுதான் அடுத்த பேஜ். ஸோ இந்த பேஜில் நீங்கள் வந்து ஃபோட்டோவும் சிக்னேச்சரும் கிளியராக அப்லோட் பண்ணியிருக்கணும். நீங்கள் ஃபோட்டோ வந்து நான் வந்து ஸ்டார்டிங்காக சொன்ன மாதிரி அந்த செட்டிங்ஸ் எல்லாம் பண்ணி அப்லோட் பண்ணிங்கன்னா ஃபோட்டோ உங்களுக்கு இந்த மாதிரி கிளியராக இருக்கும். நீங்கள் கிளியராக ஃபோட்டோ கிளியராக சைன் ஃபோட்டோ அப்லோட் பண்ணால் மட்டும்தான் உங்கள் அப்ளிகேஷனை வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஏன்னா பிளர்ரான இமேஜ், மங்கலான இமேஜ், முகமே தெரியாது, 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஃபோட்டோ எடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணுவீங்க. உங்கள் சைன் பார்த்தீங்கன்னா நீங்கள் போடும்போது ஒரு மாதிரி இருக்கும், அதை நீங்கள் அப்லோட் பண்ணும்போது வேறு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் கிளியராக உங்களோட ஃபோட்டோவையும் சிக்னேச்சர் அப்லோட் பண்ணிங்கன்னா அப்லோட் பண்ண உடனேயுமே வந்து உங்கள் ஃபோட்டோ சிக்னேச்சர் இந்த மாதிரி இங்கே டிஸ்பிளே ஆகிடும். அதுக்கடுத்து நீங்கள் நெக்ஸ்ட் கொடுக்கணும். நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் வந்து அடுத்த பேஜுக்கு போயிடும். உங்களுக்கு இந்த ஃபோட்டோ சிக்னேச்சர் வந்ததுக்கப்புறமே உங்கள் மொபைலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் பாஸ்வேர்டு வந்துடும். அதை மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபோட்டோஸ் நான் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இங்கே நெக்ஸ்ட் பட்டன் இருக்கும். நெக்ஸ்ட் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ நீங்கள் ஃபோட்டோ உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸு ஃபோட்டோ எல்லாம் அப்லோட் பண்ணி முடிச்சோன்னா தேர்டு டீட்டெயில்ஸை வந்து உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் மற்றதெல்லாம் இங்கே அப்ளை பண்ணுற பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேட்டகரி அப்படின்ட்டு கேட்டகரினா நீங்கள் ஜெனரல் கேட்டகரியா, இடபிள்யூஎஸ்ஸா, ஓபிசியா, எஸ்டிஎஸ்சியா நீங்கள் கிளிக் பண்ணணும். நீங்கள் ஒன்ஸ் உங்களோட கேட்டகரியை செலக்ட் பண்ணிவிடுங்க. இங்கே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கேட்டகரியில் இந்த ரவுண்டு பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணினா அது செலக்ட் ஆகிடும். ஸோ நான் வந்து ஓபிசின்னு செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு மெசேஜ் டிஸ்பிளே ஆகும். அது என்னென்னா, ப்ளீஸ் இண்டிகேட் யுவர் கேட்டகரி கரெக்ட்லி இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம், நோ சேஞ்ச் வில் பி பர்மிட்டட், கேண்டிடேட்ஸ் பிலாங் டு ஓபிசி கேட்டகரி. என்ன சொல்கிறாங்கன்னா, கம்யூனிட்டி செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அதை உங்களால் எடிட் பண்ண முடியாது. அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட எல்லா கரெக்ஷனையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு கிளியராக கொடுத்துருக்காங்க. இந்த நம்ம ஓகே பட்டனை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்மளால் அடுத்த ஃபார்ம் ஃபில் பண்ண முடியும். நீங்கள் ஓகே பட்டனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபார்ம் உங்களுக்கு இப்படி தான் டிஸ்பிளே ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் காலம் வந்து ஆர் யூ அ பர்சன் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி ஆஃப் 40% அண்ட் அபோவ். அதாவது மாற்றுத்திறனாளி நண்பர்களாக இருந்தீங்கன்னா உங்களோட மாற்றுத்திறனாளி வந்து 40% அண்ட் 40% மேலே இருந்ததுன்னா நீங்கள் எஸ் கொடுங்க. அப்படி இல்லை, மாற்றுத்திறனாளி நண்பர்கள் இல்லைன்னா நீங்கள் நோ கொடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது தேர்ட் பாயிண்ட் வந்து நீங்கள் டிசபிலிட்டியாக இருந்தீங்கன்னா தான் டைப் ஆஃப் டிசபிலிட்டி என்னன்னு சொல்லணும், டைப் ஆஃப் சப் டிசபிலிட்டி அதோட ஐடியெல்லாம் நீங்கள் அதில் என்டர் பண்ணணும். அடுத்தது அந்த டிசபிலிட்டிக்கான என்ன டிசபிலிட்டி நீங்கள் கொடுக்கணும், மல்டிபிள் டிசபிலிட்டியாக இருந்ததுன்னா அதை நீங்கள் கொடுக்கணும். சப்போஸ் நீங்கள் டிசபிலிட்டி நீங்கள் மாற்றுத்திறனாளி இல்லை அப்படின்னா நீங்கள் நோ கொடுத்துட்டீங்கன்னா இந்த 4 பாயிண்ட்டுமே நீங்கள் ஃபில் பண்ண தேவையில்லை. அடுத்து 5th பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னா, ஆர் யூ ஆஸ் பர் பிடபிள்யூபிடி கைடன்ஸ் எலிஜிபிள் டு யூஸ் காம்பன்சேஷன் டைம் ஃபார் த எக்ஸாமினேஷன். நீங்கள் வந்து மாற்றுத்திறனாளி நண்பராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் மாற்றுத்திறனாளி நண்பராக இருந்தீங்கன்னா நீங்கள் எஸ் கொடுத்து அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு
½ டைம் கிடைக்கும். நீங்கள் மாற்றுத்திறனாளி நண்பராக இல்லைன்னா நீங்கள் நோ கொடுத்து அப்ளை பண்ணிவிடுங்க. ஸோ அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஆர் யூ சஃபரிங் ஃப்ரம் செரிப்ரல் பால்சி அண்ட் யுவர் ரைட்டிங் ஸ்பீட் இஸ் அஃபெக்டட், இது கேட்டிருக்காங்க. ஸோ சில பேருக்கு வந்து எழுத திறமை வந்து எழுதுகிற ஸ்பீடு நார்மல் பர்சனோட கம்மியாக இருக்கும். ஸோ அவங்க வந்து நம்ம ஸ்க்ரைபு தேவைப்பட்டுச்சுன்னா இல்லை அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம இதில் எஸ் கொடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து மாற்றுத்திறனாளி நண்பர் இல்லை, நான் நார்மலாக நல்லா எக்ஸாம் வந்து ஓரளவுக்கு எழுதுவேன் அப்படின்னா நீங்கள் நோ கொடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து ஸ்க்ரைபு கூட நம்மளால் எழுத முடியலனா கூட இன்னொருத்தரை வச்சு ஸ்க்ரைபாக நம்ம அப்ளை பண்ணி எழுதிக்கலாம். அதுக்கு நம்ம இங்கே தான் அப்ளை பண்ணணும். கிளியராக? அது இல்லைனா நீங்கள் நோ கொடுத்துங்க. அடுத்த பாயிண்ட் வந்து இஃப் யூ do நீட் எனி காம்பன்சேஷன் இன் டைம் அட் த எக்ஸாமினேஷன், இதுவும் வந்து பிடபிள்யூடி அண்ட் ஸ்க்ரைபுக்கான டீட்டெயில்ஸ் தான். நீங்கள் பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ் அண்டு ஸ்க்ரைப் கேண்டிடேட்ஸ் தான் நீங்கள் எஸ் கொடுங்க, அப்படி இல்லைனா நோ கொடுத்து அப்ளை பண்ணிவிடுங்க. அடுத்த பாயிண்ட் வந்து ஆர் யூ ஆஸ் பர் பிடபிள்யூடி கைடன்ஸ் எலிஜிபிள் டு யூஸ் சர்வீஸ் ஆஃப் அ ஸ்க்ரைப் அண்ட் விஷ் டு அவைல் த சேம். அதாவது ஸ்க்ரைபும் நீங்கள் கேட்டீங்க, நீங்கள் மாற்றுத்திறனாளி நண்பராக இருந்தீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரைப் வேணால் நீங்கள் எஸ் கொடுத்து அப்ளை பண்ணுங்கள். இல்லை ஸ்க்ரைபு தேவையில்லைன்னா நீங்கள் நோன் கொடுத்துருங்க. சப்போஸ் ஸ்க்ரைப் எனக்கு தேவை அப்படின்னா இந்த சைடில் கைட்லைன்ஸ் ஃபார் ஸ்க்ரைப்னு இருக்கு இல்லைங்களா, அந்த பட்டனை கிளிக் பண்ணி அதுக்கான கைட்லைன்ஸ் இருக்கும், தெளிவாக படித்து அப்ளை பண்ணிக்கங்க. சப்போஸ் எனக்கு ஸ்க்ரைபு தேவையில்லை சார், நானே எக்ஸாம் எழுதிக்குவேன் அப்படின்னா நோ கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்த பாயிண்ட் வந்து ஆர் யூ a child or family member of those who are died in 1984 riots. ஸோ 1984 நடந்தக்கூடிய துக்ககரமான சம்பவத்திலேருந்து வந்த குடும்பமாக இருந்தீங்கன்னா நண்பராக இருந்தீங்கன்னா நீங்கள் எஸ் கொடுங்க, அப்படி இல்லைனா நோ கொடுங்க. ஸோ இந்த ஃபார்ம் ஃபில்லிங் எல்லாமே எஸ் ஆர் நோ டைப்பாக தான் இருக்கும், நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணலாம். அடுத்து வந்து ரிலீஜியன் டு விச் யூ பிலாங்னு இருக்கும். இதில் வந்து நீங்கள் எந்த மதமோ அதை செலக்ட் பண்ணி கொடுத்துக்குங்க. அடுத்தது வந்து டூ யூ பிலாங் டு ரிலீஜியஸ் மைனாரிட்டி கம்யூனிட்டியாக இருந்தீங்கன்னா, அதாவது உங்களோட மதம் வந்து இந்தியாவில் மைனாரிட்டி மதம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அது எஸ்ன்னா எஸ் கொடுங்க, இல்லை மெஜாரிட்டி மதம்னா அதுக்கு நோனு கொடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து ஆர் யூ வேன் எக்ஸ் சர்வீஸ் மேன், நீங்கள் முன்னாள் படை வீரராக இராணுவ வீரராக இருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோனு கொடுங்க. சப்போஸ் நீங்கள் முன்னாள் இராணுவ வீரராக இருந்து அதுக்கு எஸ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து அடுத்த பாயிண்ட் வந்து அந்த எக்ஸ் சர்வீஸ் மேனில் நீங்கள் டிசேபிள்டு கேண்டிடேட்ஸில் வந்து வரீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அப்படி இருந்ததுன்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோன் கொடுங்க. நீங்கள் ஒன்ஸ் வந்து எக்ஸ் சர்வீஸ் மேன் இல்லை அப்படின்னு நோ கொடுத்தாலே இந்த அடுத்து வர 4 பாயிண்ட்டுமே உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகாது. சப்போஸ் நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தீங்கன்னா நீங்கள் அடுத்து வர 4 பாயிண்ட்டுமே நீங்கள் அப்ளை பண்ணணும். அது என்ன, அது ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் எந்த வருஷம் எவ்வளோ சர்வீஸ் பண்ணீங்க, ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இந்திய இராணுவ படையில் இருக்கும்போது நீங்கள் எவ்வளோ வருஷம் சர்வீஸ் பண்ணீங்க, அப்படி சர்வீஸ் பண்ணும்போது உங்களுக்கான ஸ்டைஃபன் ஏதாவது வாங்கியிருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. கிளியரா? அடுத்த பாயிண்ட் வந்து ஹாவ் யூ ஜாயின்ட் அ கவர்மெண்ட் ஜாப் ஆன் சிவில் சைட் ஆஃப்டர் அவைலிங் ஆஃப் பெனிஃபிட்ஸ் கிவன் அஸ் எக்ஸ் சர்வீஸ் மேன். இதுவும் எக்ஸ் சர்வீஸ் மேன் தான் அப்ளை பண்ணணும். இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைனா நோன் கொடுத்துருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து அடுத்து ஆர் யூ டிபெண்ட் ஆஃப் அ சர்வீஸ் மேன் கில்ட் இன் ஆக்ஷன் டிஎக்ஸ், இதுவும் வந்து இராணுவ வீரராக தான். இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஆர் யூ மெட்ரிகுலேட் எக்ஸ் சர்வீஸ் மேன் who has obtained the Army Special Certificate of Education or corresponding certificate in the Navy or Air Force after having completion not less than 15 years service of the Army Armed Forces of the Union. ஸோ இதுவும் வந்து ஆர்மி கேட்டகரி பீப்புள் தான். நீங்கள் இருந்து எஸ்ன்னா எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுத்துருங்க. அடுத்து வந்து அந்த ஆர்மியில் இருந்தீங்கன்னா அந்த கோர்ஸ்லாம் முடிச்சிருந்தீங்கன்னா அவங்களுக்கான சர்டிஃபிகேஷன் மார்க்ஸ் தான் கேட்டிருப்பாங்க, அது இருந்தால் கொடுங்க. நீங்கள் ஒன்ஸ் வந்து ஆர்மி பர்சன் இல்லை நோனு கொடுத்துட்டீங்கன்னா இந்த ரிமைனிங் வர 5-6 பாயிண்ட்டுமே உங்களுக்கு நோனு கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். அதை படித்து நோனு கொடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ஆர் யூ சீக்கிங் ரிலாக்ஸேஷன் அண்டர் விடோயர் கேடர், டிவோர்ஸ் உமன் கேடர், உமன் ஜுடிஷியலி செப்பரேட் ஃப்ரம் தேர் ஹஸ்பண்ட்ஸ் அண்ட் ஹூ ஆர் நாட் ரீமேரிட், அதாவது விதவை கேட்டகரி அல்லது வந்து டிவோர்ஸ் ஆனவங்க அல்லது கோர்ட் மூலிமா தனியாக பிரிந்து விட்டோம், அடுத்து நாங்கள் வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னு கேட்டகரி இருக்கக்கூடிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் எஸ் கொடுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் சிம்பிளாக நோன்னு கொடுத்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹாவ் யூ அப்பியர்டு ஃபார் த எக்ஸாமினேஷன் சிடபிள்யூ ஆர் சிஆர்பி ஆர்ஆர்பி ஏர்லியர், இதுக்கு முன்னாடி நீங்கள் இதே மாதிரி ஆர்ஆர்பி எக்ஸாம் எழுதியிருக்கீங்களா, அப்படி எழுதிங்கன்னா எஸ் கொடுங்க. இல்லை சார் நான் இதான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எழுதுறேன் அப்படின்னா நீங்கள் நோனு கொடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் இதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் ஆர்ஆர்பி எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா அதில் எத்தனை வாட்டி எழுதிருக்கீங்க, அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஹவு மெனி அட்டம்ப்ட்ஸ்,
எத்தனை வாட்டி எக்ஸாம் எழுதிருக்கீங்க, அதில் வந்து செலக்ட் த சிடபிள்யூஇ சிஆர்பி ஆர்ஆர்பி அட்டம்ஸ் இயர்லி அப்படின்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி எந்தெந்த ரீஜனல் ரூரல் பேங்க்லாம் நீங்கள் எக்ஸாம் எழுதியிருக்கிறீங்க அப்படின்றத நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? சார் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி எக்ஸாம் எழுதுறேன் அப்படின்னா நீங்கள் சிம்பிளாக வந்து ஹாவ் யூ அப்பியர்ட் ஃபார் சிடபிள்யூ ஆர்ஆர்பி எக்ஸாம் இயர்லி இருக்குது, நீங்கள் சிம்பிளாக நோன்னு கொடுத்துட்டு நீங்கள் அடுத்த ஸ்டெப்பில் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு போயிடலாம். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட நேஷ்னாலிட்டி, நீங்கள் இந்தியனா இல்லை அதர் கண்ட்ரியான்னு நீங்கள் பார்த்துக்கோங்க, செலக்ட் பண்ணி கொடுங்க. அடுத்தது வந்து ஸ்டேட் ஆர் யூனியன் டெரிட்டரி ஃபார் விச் யூ வாண்ட் டு அப்ளை ஃபார். இப்போ வந்து நீங்கள் எந்த ஸ்டேட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க. இந்த ஆர்ஆர்பி பேங்க்ன்றது நம்ம தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் இருக்குது. நீங்கள் புதுச்சேரி அப்ளை பண்ணால் மொத்தம் 4 வேகன்சி இருக்குது. இதே தமிழ்நாடு கேட்டகரிக்கு அப்ளை பண்ணால் மொத்தம் 400+ வேகன்சி இருக்குது. ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா நீங்கள் தமிழ்நாடு கேட்டகரி அப்ளை பண்ணுங்கள். ஸோ அப்போது இந்த ஆப்ஷனில் வந்து ஸ்டேட் ஆர் யூனியன் டெரிட்டரி ஃபார் விச் யூ வாண்ட் டு அப்ளைன்ற கேட்டகரியில் இந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ணி தமிழ்நாடு அப்படின்னு கொடுத்துங்க. அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் அப்படிங்கும்போது நீங்கள் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் வந்து எந்த சென்டரில் எழுத போகிறீங்க அப்படின்னு தெளிவாக கொடுத்துங்க. ஸோ கைட்லைன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் எக்ஸாம் டைமில் இப்போ இருக்கிற லாக்டவுன் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எக்ஸாம் சென்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா சில பேர் வந்து சென்னையில் ஒர்க் பண்ணுறாங்க, இப்போ எல்லாம் அவங்க நேட்டிவ் பிளேஸ் போயிருப்பீங்க. ஸோ அந்த நேட்டிவ் பிளேஸ்லேருந்து இப்போது சென்னைக்கு உங்களால் போக முடியாமல் இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் நேட்டிவ் பிளேஸ் தேனி மாவட்டம் இல்லை சேலம் மாவட்டம் இல்லை கோயம்புத்தூர் மாவட்டம்னா நீங்கள் அங்கேயே கூட சென்டரை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் அங்கே ஒர்க் பண்ணுற ப்ராகஸ்லாம் அவங்களுக்கு சென்னையாக இருக்கும். இப்போ லாக்டவுனில் சென்னை போக முடியாத நிலமையில் இருக்கும். ஸோ இது ஃபார் எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். உங்களுக்கு எந்த எக்ஸாம் சென்டர் பக்கமாக இருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம் இந்த காலத்தில். அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வந்து சென்டர் ஃபார் மெயின் எக்ஸாமினேஷன். மெயின் எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் எந்த ஊரில் எக்ஸாம் எழுத விரும்புகிறீங்க அப்படின்றத இங்கே செலக்ட் பண்ணி அந்த போர்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணி டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு, ஐ இன்டென்ட் டு பிரிங் த ஃபாலோயிங் ஐடி when appearing the examination. I confirm my name on this ID and this application exactly match. என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த செக் பாக்ஸ் நீங்கள் கம்பல்சரி டிக் பண்ணணும். அப்படி என்னன்னா அது நான் அப்ளை பண்ணுற ஐடியில் என் நேமு, இனிஷியல், டேட் ஆஃப் பர்த்து, என் ஃபோட்டோ எல்லாமே கரெக்டாக இருக்குது, அந்த ஐடியை தான் நான் எக்ஸாமுக்கு கொண்டு வர போகிறேன் வெரிஃபிகேஷனுக்கு அப்படின்னு நீங்கள் உறுதிமொழி கொடுக்கணும். அந்த உறுதிமொழி தான் இந்த இடத்துல ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். அந்த செக் பாக்ஸ் நீங்கள் டிக் பண்ணணும். டிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் எந்த ஐடி ப்ரூஃபை செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் அடுத்த காலம் கொடுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஐடி ப்ரூஃப். ஸோ இந்த ஐடி ப்ரூஃபில் இந்த காலமாக செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேன் கார்டா, ஆதார் கார்டா, ஓட்டர் ஐடியா, டிரைவிங் லைசன்ஸ் ஏதாவது ஒரு ஐடி கேட்கும். அந்த ஐடி நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா நீங்கள் பேன் கார்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுதான் வந்து நேம் இருக்கும், இனிஷியல் இருக்கும், டேட்டு, மந்த், இயர், டேட் ஆஃப் பர்த், இந்த மூணுமே இருக்கும், உங்கள் சிக்னேச்சர் இருக்கும், உங்கள் ஃபோட்டோ இருக்கும். அடுத்தது உங்கள் டிரைவிங் லைசன்ஸில் இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் வந்து சொல்கிறது வந்து இந்த ஐடி ப்ரூஃபில் பேன் கார்டு கூட செலக்ட் பண்ணிங்க, இல்லைனா டிரைவிங் லைசன்ஸ் கூட செலக்ட் பண்ணிங்க. நீங்கள் ஆதார் கார்டு கூட செலக்ட் பண்ணிங்கன்னா பழைய ஆதார் கார்டாக இருந்தால் அதில் வந்து உங்களுக்கான டேட் ஆஃப் பர்த்தில் வெறும் இயர் மட்டும்தான் இருக்கும், டேட்டு மந்த்து இருக்காது. அதை நீங்கள் புதுசாக நீங்கள் தான் அப்டேட் பண்ணிக்கணும். புது ஆதார் கார்டு தான் இந்த டேட்டு மந்த் இயர்லாம் எல்லாமே கரெக்டாக தெளிவாக வரும். ஸோ நீங்கள் பேன் கார்டையோ இல்லை டிரைவிங் லைசன்ஸோ நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த காலத்தில் இந்த குட்டி செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு இந்த ஐடி ப்ரூஃப்ன்ற காலத்தில் உங்களுக்கு என்ன ஐடி ப்ரூஃப் வேணுமோ அதை கொடுத்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து அந்த ஐடி ப்ரூஃப்கான நம்பரை நீங்கள் அடுத்த காலத்தில் இந்த காலத்தில் நீங்கள் என்டர் பண்ணணும். இதில் கொடுக்கறது தான் நீங்கள் கண்டிப்பாக அங்கே எக்ஸாம் சென்டருக்கு எடுத்துகிட்டு வரணும். கிளியரா? அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து கைண்ட்லி இண்டிகேட் மீடியம் ஆஃப் பேப்பர், ஹவு யூ வுட் லைக் டு பேப்பர் டு பி ப்ரெசென்டட் டு யூ. என்ன கேட்டிருக்காங்கன்னா நீங்கள் எக்ஸாம் வந்து தமிழ் எழுதுறீங்களா இல்லை இங்கிலீஷ் எழுதுறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் தமிழ் வேணால் அதை செலக்ட் பண்ணி இங்கிலீஷ் அண்டு தமிழ் அப்படின்னு ஒரு காலம் இருக்கும், அதை கொடுத்துக்கலாம். அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கொஷின் இங்கிலீஷ்லேயும் வரும், தமிழ்லேயும் வரும். இல்லை சார் எனக்கு வெறும் இங்கிலீஷ் மட்டும் வேணும்னா அந்த காலத்தில் இங்கிலீஷ் அண்டு ஹிந்தின்னு ஒரு காலம் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து ஹிந்தியில் இருக்கும், இங்கிலீஷ் இருக்கும். என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் இந்த எக்ஸாம் ரைட் பண்ணுறது வந்து இங்கிலீஷ் அண்டு தமிழ், இங்கிலீஷ் ப்ளஸ் தமிழ் அப்படின்ற காலத்தை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. கிளியரா? ஸோ அடுத்து கொடுத்தது முடிஞ்சு அடுத்ததுக்கப்புறம் உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸை நீங்கள் ஃபில் பண்ணணும். அதாவது உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, டேட்டு,
மந்த்து, இயர் எல்லாத்தையும் நீங்கள் இந்த காலமில் கொடுக்கணும். இது வந்து நீங்கள் எந்த ஐடி ப்ரூஃபை செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த ஐடி ப்ரூஃபை கொடுத்து பக்காவாக கொடுத்துங்க. ஓகேவா? அடுத்தது வந்து ஜெண்டர் கேட்டகரி இருக்கும். அதாவது ஜெண்டர், அதாவது நீங்கள் வந்து ஆணா பெண்ணா இல்லை திருநங்கைன்றதை கொடுத்துக்குங்க. அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டு யூ ஹாவ் அ ட்வின் பிரதர் ஆர் சிஸ்டர்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு நீங்கள் ரெட்டை குழந்தைங்களா இருந்தீங்கன்னா அதில் இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைனா நோன்னு கொடுத்து அப்ளை பண்ணுங்கள். சப்போஸ் ட்வின் பிரதரா இல்லை ட்வின் சிஸ்டராக இருந்தீங்கன்னா அவங்க யார், ஆனா பெண்ணா, அவங்க பேர் என்னன்றதை நீங்கள் இதில் ஃபில் பண்ணணும். ஓகேவா? சப்போஸ் உங்களுக்கு ட்வின் பிரதர்ஸ் இல்லைனா நீங்கள் சிம்பிளாக நோன்னு கொடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து உங்களோட மேரிட்டியல் ஸ்டேட்டஸ் கொடுக்கணும். அதாவது நீங்கள் வந்து அன்மேரிடா இல்லை மேரிடா இல்லை விடோயரா இல்லை விடோவரா இல்லை டைவோர்ஸ்டா இல்லை ஜுடிஷியலி செப்பரேட்டா அப்படின்ற நீங்கள் கேட்டகரி இதில் கொடுக்கணும். அதில் ஏதாவது ஒன்று கொடுத்துங்க. கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த காலம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபாதர் நேம் கொடுக்கணும். இதே வந்து கிளியராக கொடுத்துருங்க. அடுத்து உங்களோட மதர் நேம் கொடுக்கணும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பௌஸ் நேம் அப்படின்னு இருக்கும். அதாவது கணவர் பேரோ இல்லை மனைவி பேரோ இருக்கும். அதை நீங்கள் வேணும்னா கொடுத்துக்கலாம். ஏன்னா இங்கே ரெட் கலரில் ஸ்டார் போட்டால் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேட்டா, அது கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். கிளியராக? அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அட்ரஸை நீங்கள் டைப் பண்ணணும். நீங்கள் உங்களோட ஒரிஜினல் ஐடி ப்ரூஃபில் ஒரு அட்ரஸ் இருக்கும். இப்போ குடியிருக்கிற இடத்துல வேறு அட்ரஸ் இருப்பீங்க. அதை நீங்கள் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா வந்து இங்கே அட்ரஸ் ஃபார் கரஸ்பாண்டன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து இப்போ நீங்கள் எந்த வீட்டில் குடியிருக்கிறீங்க அப்படின்ற அட்ரஸ் கொடுங்க. ஏன்னா அந்த அட்ரஸ் தான் வந்து உங்களுக்கான போஸ்டல் டீட்டெயில்ஸ் எல்லாம் லெட்டர்லாம் உங்களுக்கு வீட்டுக்கு அனுப்புவாங்க. ஏன்னா ஒரு சிலருக்கு ஒரிஜினல் ஐடி வந்து வேறு அட்ரஸ் இருக்கும், இப்போ குடியிருக்கிற இடத்துல வேறு அட்ரஸ் இருக்கும். ஸோ இப்போ குடியிருக்கிற அட்ரஸை வந்து அட்ரஸ் ஃபார் கரஸ்பாண்டிங் அப்படிங்கிற இடத்துல அட்ரஸ் 1, அட்ரஸ் 2, அட்ரஸ் 3, டிஸ்ட்ரிக்கு, பின்கோட்லாம் தப்பு இல்லாமல் தெளிவாக கொடுத்துக்குங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கப்புறம் வந்து சேம் ஆஸ் அட்ரஸ் ஃபார் கரஸ்பாண்டன்ஸ். இது என்னன்னா வந்து உங்கள் ஒரிஜினல் ஐடி ப்ரூஃபில் இருக்கிற அட்ரஸும் இப்போ நீங்கள் குடியிருக்கிற அட்ரஸும் ஒன்றா இருந்ததுன்னா இந்த குட்டியாக இருக்கக்கூடிய அந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிங்கன்னா அந்த கரஸ்பாண்டிங் அட்ரஸ் மேலே ஃபில் பண்ணதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக இங்கே கீழே ஃபில் ஆகி வந்துடும். அப்படி இல்லை சார், நான் வந்து எங்கள் ஒரிஜினல் ஐடி கார்டில் அட்ரஸ் வந்து வேறு இடத்துல இருக்குது, நாங்கள் இப்போ குடியிருக்கிற இடம் வேறு இடம்னா கரஸ்பாண்டிங் அட்ரஸில் மேலே கொடுத்தோம் பார்த்தீங்களா, அது வந்து இப்போ குடியிருக்கிற அட்ரஸ். அடுத்து இந்த கீழே வந்து பர்மனண்ட் அட்ரஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த பர்மனண்ட் அட்ரஸ் தான் வந்து உங்களோட ஐடி கார்டில் இருக்கக்கூடிய அட்ரஸ்ஸு. ஸோ பர்மனண்ட் அட்ரஸும் குடியிருக்க அட்ரஸும் வேறு வேறையாக இருந்ததுன்னா இந்த சேம் ஆஸ் அட்ரஸ் ஃபார் கரஸ்பாண்ட் அப்படின்ற அந்த ப்ளூ அந்த குட்டி செக் பாக்ஸ் நீங்கள் டிக் பண்ண வேண்டாம். அதை டிக் பண்ணாமல் விட்டுட்டு இப்போது உங்களோட ஐடி கார்டில் இருக்கக்கூடிய பர்மனண்ட் அட்ரஸ், அதாவது அட்ரஸ் வேறு இருக்கு இல்லைங்களா, அதை கொடுத்துக்கலாம். அட்ரஸ் 1, அட்ரஸ் 2, அட்ரஸ் 3, டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட்டு, பின்கோடெலாம் நீங்கள் தெளிவாக கொடுத்துக்கலாம். கொடுத்து முடிச்சுட்டு சூஸ் த அட்ரஸ் ஃபார் ஜிஎஸ்டின்னு கேட்கும். அதாவது நீங்கள் எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு பில்லு வரும். அது வந்து உங்கள் கம்யூனிகேஷன் அட்ரஸ் உங்கள் இப்போ குடியிருக்க அட்ரஸ்க்கு அனுப்பட்டுமா இல்லை உங்கள் ஐடி கார்டில் இருக்கக்கூடிய உங்கள் பர்மனண்ட் அட்ரஸ்க்கு அனுப்பட்டுமான்னு கேட்பாங்க. நீங்கள் அதை செலக்ட் பண்ணி உங்களுக்கு பர்மனண்ட் அட்ரஸாக இல்லை கம்யூனிகேஷன் அட்ரஸாக நீங்கள் அதை செலக்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். ஓகேவா? கொடுத்து முடிச்சுட்டு மிக முக்கியமான பாயிண்ட்டு தான், நீங்கள் இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணி முடிச்சுட்டு ஸோ நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்ததுக்கப்புறம் கீழே வந்து வேலிடேட் யுவர் டீட்டெயில்ஸ் இருக்கும். அதை நீங்கள் கம்பல்சரியாக நீங்கள் அந்த பட்டனை கிளிக் பண்ணி உங்களோட டைப் பண்ண எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கங்க. அது வெரிஃபை பண்ணாமல் சேவ் நெக்ஸ்ட் கொடுக்காதீங்க. நீங்கள் வேலிடேட் யுவர் டீட்டெயில்ஸ் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஒரு வாட்டி உங்கள் அப்ளிகேஷனில் கொடுத்த எல்லா டீட்டெயில்ஸு, நேமு, டேட் ஆஃப் பர்த்து, எக்ஸாம் சென்டரு, ஐடி ப்ரூஃபு எல்லாத்தையும் நீங்கள் தெளிவாக கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் வேலிடேட் யுவர் டீட்டெயில்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி மெசேஜ் ஓப்பன் ஆகும், வெரிஃபைடு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு ஓப்பன் ஆகும். அப்போனா நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ்லாம் எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்கீங்கன்னு அர்த்தம். அது கொடுத்துட்டு இந்த ஓகே பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். ஓகே பட்டனை ப்ரெஸ் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக டேட்டா வந்து ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சேவ் நெக்ஸ்ட் அப்படின்ற பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணால் நீங்கள் அடுத்த பேஜுக்கு போயிடலாம். கிளியரா? ஸோ இதுதான் அடுத்த பேஜ். இங்கே வந்து உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை நீங்கள் அப்ளை பண்ணி கொடுக்கணும். சப்போஸ் நீங்கள் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா 28/6/2021 உங்களோட எல்லா எக்ஸாமினேஷன் ரிசல்ட்டும் கம்பல்சரி வந்துடும். அப்படின்னா நீங்கள் இதை அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் இன்டர்வியூ போகும்போது அந்த எக்ஸாமுக்கான அஃபீஷியல் டாக்குமெண்ட்ஸை நீங்கள் சப்மிட் பண்ணணும். கிளியரா?
இது ஒரு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து நாங்கள் ஓப்பன் யூனிவர்சிட்டியில் முடிச்சிருக்கோம் சார் அப்படின்னா, ஓப்பன் யூனிவர்சிட்டியில் முடித்தவங்களும் நீங்கள் எக்ஸாம் எழுதுறதுக்கு நீங்கள் எலிஜிபிள் தான். ஓகேவா? ஸோ இந்த நோட் அப்படின்ற பட்டனை நீங்கள் ஒரு வாட்டி இந்த 4 லைனை நீங்கள் படிச்சுக்குங்க. கிளியரா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட எக்ஸாம் பாஸ்டு அப்படின்ற கிராஜுவேஷனுக்கான டீட்டெயில்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணணும். இந்த டிகிரி அண்ட் ஸ்ட்ரீம் சப்ஜெக்ட்ன்ற காலத்தில் செலக்ட் பட்டனை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸா, மேனேஜ்மெண்ட்டா, இல்லை மெடிக்கலான்னு கொடுங்க. இன்ஜினியரிங்காக இருந்தீங்கன்னா அதில் அதர்ஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணி கொடுங்க. ஓகேவா? சப்போஸ் நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட், அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா வந்து அதர்ஸ் அப்படின்னு இதை டிக் பண்ணி இது கீழே அதர்ஸ் கொடுத்தீங்கன்னா அது கீழே வந்து ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் உங்களான இன்ஜினியரிங்கான அந்த என்ன டிகிரி நேமோ அதை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த டிகிரி எப்போ முடிச்சிங்க, டேட் ஆஃப் பாசிங், டேட்டு, மந்த், இயர் கொடுத்துட்டு உங்களோட பர்சன்டேஜ். இப்போ நீங்கள் வந்து 70%னா 70.00 அப்படி கொடுக்கணும். 69%னா 69.00 அப்படின்னு கொடுக்கணும். அது கொடுத்து முடிச்சுட்டு அடுத்து வந்து உங்களோட கிளாஸ் ஃபஸ்ட் கிளாஸோ செகண்ட் கிளாஸ் ஆனால் இந்த பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் கொடுத்துக்கலாம். அடுத்து நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட்டாக படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அதே மாதிரி அதையும் கொடுத்து ஃபில் பண்ணிக்கலாம். இல்லை நான் அந்த டிகிரி முடிச்சதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் கோர்ஸ் பண்ணியிருக்கேன், சிசிஎன்ஏ கோர்ஸ் பண்ணியிருக்கேன், மற்ற கோர்ஸ்லாம் பண்ணியிருக்கேன், எங்கிட்ட சர்டிஃபிகேட் வந்து இருக்குது, அதில் வந்து வேலிடான சர்டிஃபிகேட் இருக்குன்னா அதை நீங்கள் அதர்ஸ்ன்ற காலத்தில் சர்டிஃபிகேட் நேமை கொடுத்து டேட்டு, மந்த், இயர்லாம் கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டூ யூ ஹேவ் கம்ப்யூட்டர் நாலேஜ் அப்படின்ற காலம் இருக்கும். உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்ததுன்னா நீங்கள் எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுங்க. இது வந்து ரொம்ப பெருசுலாம் இல்லைங்க. கம்ப்யூட்டரை ஆன் பண்ணி அதில் உள்ள வேர்ட்பேடு, விண்டோஸு இது எல்லாத்தையும் உங்களுக்கு விஎல்சி, மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் பேக்கேஜு இதெல்லாம் உங்களுக்கு ஒர்க் பண்ண தெரியுமா, வேர்ட்பேட்லாம் ஒர்க் பண்ணலாம் தெரிஞ்சால் கேட்டிருக்காங்க. அது எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுத்துங்க. நீங்கள் எஸ் கொடுத்தீங்கன்னா இஃப் எஸ் டீட்டெயில்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் நாலேஜ் கேட்பாங்க. அதில் வந்து இந்த பாக்ஸில் வந்து மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் எக்ஸல், மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் எனக்கு ஒர்க் பண்ண தெரியும், இல்லை எனக்கு ஜாவா இல்லை சி லாங்குவேஜ் தெரியும், இல்லை எனக்கு பேசிக் கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் தெரியும் அப்படின்னா நீங்கள் அதை இங்கே டைப் பண்ணிக்கலாம். இதுக்கு சர்டிஃபிகேட்லாம் கேட்க மாட்டாங்க, உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஓகே. அடுத்து ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா வெதர் லோக்கல் லாங்குவேஜ் ஆஃப் த ஸ்டேட் செலக்டட் வாஸ் ஸ்டடீட் இன் ஸ்டாண்டர்ட் 8th ஆர் எனி லெவல் அபோவ் ஸ்டாண்டர்ட் 8th இன் கவர்மெண்ட் ரெகனைஸ்ட் பாடிஸ் ஆஃப் எஜுகேஷன் ஆல் ஸ்கூல் ஹேவிங் எனி சர்டிஃபிகேட் டு த எஃபெக்ட் ஃபார் ஸ்டாண்டர்ட் 8th ஆர் எனி லெவல் அபோவ் ஸ்டாண்டர்ட் 8th அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது என்னன்னா நீங்கள் எந்த ஸ்டேட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ஸ்டேட்டோட லோக்கல் லாங்குவேஜில் நீங்கள் மினிமம் 8th வரைக்கும் படிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம வந்து தமிழ்நாடு தான் அப்ளை பண்ணியிருக்கோம். தமிழ்நாட்டில் வந்து தமிழை முதன்மை மொழியாக எடுத்து படித்த மேக்ஸிமம் நம்ம 99% இருக்கிறோம். ஸோ நமக்கு இது பிரச்சனை இல்லை. சப்போஸ் நீங்கள் சிபிஎஸ்சியாக இருந்தீங்கன்னா சிபிஎஸ்சியில் வந்து தமிழை நீங்கள் முதல் மொழியாக எடுத்து அதெல்லாம் 8th வரைக்கும் படிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. கண்டிப்பாக சிபிஎஸ்சியில் நம்ம 10th வரைக்குமே நம்ம தமிழில் ஒரு மொழி படமாக எடுத்து படிச்சிருப்போம். ஸோ அதனால் நாம் என்ன பண்ணதில்லை, எஸ்ன்னு கொடுக்கணும். எஸ்ன்னு கொடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன லாங்குவேஜ் படித்தோம் அப்படின்றதுக்கான இங்கே டிஸ்பிளே ஆகும். அதை நாம் டிக் பண்ணணும். இங்கே தமிழ் லாங்குவேஜ் இருக்குது, அதை நான் தமிழ் லாங்குவேஜ் நான் டிக் பண்ணியிருக்கேன். இதை நாம் கண்டிப்பாக செலக்ட் பண்ணணும். இதுதான் செலக்ட் பண்ணால் அது ப்ளூ கலராக லிங்காக மாறும். கிளியராக நான் தமிழ் லாங்குவேஜ் கண்டிப்பாக இதுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இது வந்து ரீஜனல் ரூரல் பேங்க்கு. ஸோ இதுக்கு அந்த பிராந்திய மொழி அந்த மாநிலத்தோட தாய்மொழி கண்டிப்பாக படிச்சிருக்கணும். ஸோ நம்ம தமிழ்நாட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கோம். அதனால் நமக்கு வந்து எஸ் கொடுத்துட்டு அந்த தமிழ் மொழியை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. இது வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் அதை உங்கள் எங்கே ஒர்க் பண்ணீங்க, என்ன டெசிக்னேஷனு, என்ன டேட்டில் ஒர்க் பண்ணீங்க, இப்போ ப்ரெசென்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்க இல்லையான்றதை நீங்கள் கொடுத்துக்கலாம். சப்போஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனா நீங்கள் கொடுக்க வேண்டாம். இதில் கொடுத்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டை நீங்கள் எடுத்து மெயின்டைன் பண்ணி வச்சுக்கோங்க. இன்டர்வியூ போகும்போது இதை கேட்பாங்க. சப்போஸ் எனக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனா நீங்கள் ஃபில் பண்ண தேவையில்லை. அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஃபார் த சேஃப்டி அண்டு வெல்பீயிங் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் உங்களுக்கு வேணுமா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இது வந்து எஸ்சி, எஸ்டி, மைனாரிட்டி கம்யூனிட்டி அண்ட் எக்ஸ் சர்வீஸ் மேன்ஸு அந்த விடோயர்ஸ் இந்த கேட்டகரியில் அந்த பிடபிள்யூடி கேட்டகரியில் வரவங்களுக்கு மட்டும்தான் இந்த ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங் கொடுப்பாங்க. அவங்க கேட்டகரி இருந்தீங்கன்னா நீங்கள் எஸ் கொடுத்துங்க. இந்த ட்ரைனிங் வந்து சேஃப்டியாக இருந்தால் அவங்க கண்டக்ட் பண்ணுவாங்க, இல்லைனா கண்டக்ட் பண்ண மாட்டாங்கன்னு அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஓபிசி கேட்டகரிஸ் வந்து இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிலிட்டி கிடையாது. நீங்கள் நோன் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது நோன் தான் நிற்கும்.
அடுத்தது வந்து உங்களுக்கு ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் தேவை அப்படின்னா அடுத்த காலத்தில் வந்து செலக்ட் பண்ணி உங்களுக்கு எந்த சென்டரில் வேணும், உங்கள் ஊருக்கு பக்கத்துலேயே எங்கே வேணும்னு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இது ஒன்லி ஃபார் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் மேரிட் கம்யூனிட்டிஸ் மட்டும்தான் இந்த ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங்க்கு எலிஜிபிலிட்டி. அது ஒன்றும் இல்லைங்க, எக்ஸாம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவங்க கூப்பிட்டு ட்ரைனிங் கொடுப்பாங்க, அவ்வளோதான் ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங். அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வெதர் எனி ப்ராசிக்யூஷன் டிடக்ஷன் ஃபைன் கன்விக்டன்ஸ், அதாவது உங்கள் பேரில் ஏதாவது கேஸ் இருக்கா, அந்த கேஸ் வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. உங்கள் பேரில் ஏதாவது கேஸ் இல்லைன்னா நீங்கள் நோன்னு கொடுத்துருங்க. கிளியரா? சப்போஸ் ஏதாவது உங்கள் பேரில் கேஸ் இருந்தால் அது என்ன கேஸு என்ன டீட்டெயில்ஸ் வந்து இந்த அடுத்த காலத்தில் நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது வந்து லாங்குவேஜ் நோன், உங்களுக்கு எத்தனை மொழி தெரியுமோ அந்த மொழி நீங்கள் இங்கே என்டர் பண்ணுங்கள். அதில் வந்து எழுத படிக்க பேச தெரியும்னா ரீடு ரைட்டு ஸ்பீக்குன்ற பட்டனை நீங்கள் டிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து 2 மொழி நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த 2 மொழியில் உங்களுக்கு எழுத படிக்க தெரியுமா அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணி வைக்கணும். ஓகேவா? ஒன்ஸ் இதெல்லாம் கொடுத்து முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து அஃபீஷியலாகவே வந்து உங்கள் பேஜில் எல்லாத்தையும் டீட்டெயில்ஸை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் இந்த கீழே வேலிடேட் யுவர் டீட்டெயில்ஸ் பட்டன் இருக்கா, இதை நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ நீங்கள் வெரிஃபை யுவர் டீட்டெயில்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் வெரிஃபை சக்ஸஸ்ஃபுல்லி இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வரும். அதை ஓகே பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்து வந்து சேவ் நெக்ஸ்ட் கொடுத்து நீங்கள் அடுத்த பேஜுக்கு போயிடலாம். ஸோ சேவ் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு அடுத்த பேஜ் போயிட்டேன். அடுத்த பேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் தான் நீங்கள் வந்து உங்களோட பேங்க்கு ப்ரிஃபரேஷனை நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். தமிழ்நாடு நம்ம ஆல்ரெடி செலக்ட் பண்ணிட்டோம், ஆனால் நமக்கு தமிழ்நாடு கிராம பேங்க் அப்படின்னு இருக்கும். ஸோ இதை நம்ம இந்த ப்ளூ கலர் டிக் இருக்குங்களா, இந்த டிக் பாக்ஸ் நீங்கள் டிக் பண்ணணும். டிக் பண்ணதுக்கப்புறம் தான் அது இந்த பக்கத்தில் இருக்கிற ஆப்ஷனில் அந்த பேங்க் வந்து டிஸ்பிளே ஆகும். ஒன்ஸ் இதையும் நீங்கள் டிக் பண்ணி முடிச்சுட்டு இந்த ரைட் சைடில் அந்த பேங்க் நேம் வந்ததுக்கப்புறம் இந்த கீழே வெரிஃபைடு யுவர் டீட்டெயில்ஸ் இருக்குங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இது வெரிஃபை சக்ஸஸ்ஃபுல்லி வந்ததுக்கப்புறம் நம்ம சேவ் நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணி அடுத்த பேஜுக்கு போயிடலாம். கிளியரா? ஸோ நான் வெரிஃபை பண்ணி முடிச்சிட்டேன், எனக்கு சக்ஸஸ் வந்துருச்சு. இப்போ நான் சேவ் நெக்ஸ்ட் கொடுத்து அடுத்த பேஜுக்கு போகிறேன். ஸோ அடுத்த பேஜ் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணதுக்கான ப்ரிவ்யூ வரும். அதாவது நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்ன, உங்கள் ஃபுல் நேம் என்ன, நீங்கள் ஓபிசியா எஸ்சி எஸ்டி கேட்டகரியா, நீங்கள் பிடபிள்யூ பர்சனா அப்படின்ற நீங்கள் இது வரைக்கும் அப்ளை பண்ணதை ஒரு பிடிஎஃப் வடிவில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதையெல்லாம் நீங்கள் 1 by 1 நீங்கள் செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதில் ஏதாவது தப்பாக டீல் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த லெஃப்ட்டு கீழே வந்து பேக் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இல்லை சார் நான் எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்கேன் அப்படின்னா நீங்கள் அப்லோட் பண்ண ஃபோட்டோ கீழே வந்து ஐ கன்ஃபார்ம் தட் திஸ் மை ஃபோட்டோன்னு சொல்லி ஒரு காலம் இருக்கும், அங்கே நீங்கள் அந்த டிக் பாக்ஸை நீங்கள் டிக் பண்ணி வைக்கணும். ஓகேவா? அந்த ஒன்ஸ் எல்லாம் நீங்கள் கரெக்ட் பண்ணிட்டு இது உங்கள் ஃபோட்டோவான்றதை நீங்கள் டிக் பண்ணி முடிச்சது அப்புறம் அது கீழேயும் ஒரு டிக் பாக்ஸ் இருக்கும். அந்த ஃபார்முக்கு கீழே அந்த ப்ரிவ்யூ கீழே பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷன் இருக்கும். அதில் நான் கொடுத்ததெல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்கேன், நான் கொடுத்த டீட்டெயிலில் தப்பாக இருந்ததுன்னா ஐபிபிஎஸ் எடுக்க நடவடிக்கை நான் உடன்படுறேன்னு சொல்லி உறுதிமொழி இருக்கும். அதை நீங்கள் ஃபஸ்ட்டு அக்ரின்ற பட்டனை கிளிக் பண்ணணும். செகண்ட் பட்டன் பார்த்தீங்கன்னா ஐ கன்ஃபார்ம் தட் மை நேம் as filled by me in the application form exactly matches with my ID proof அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் டிக் பண்ணிங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா நான் கொடுத்துருக்க ஐடி ப்ரூஃபில் என் நேமு இனிஷியலு டேட்டா பற்றி எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா உறுதி கொடுத்துக்கணும். சப்போஸ் இன்கேஸ் வந்து there is a change in my name and will bring a documentary proof for the same at the time of examination, இந்த காலம் நீங்கள் கொடுக்க தேவையில்லை. அதாவது நீங்கள் இந்த செகண்ட் காலத்தை டிக் அடிச்சிங்கன்னா இந்த தேர்ட் காலம் கொடுக்க தேவையில்லை. சப்போஸ் நீங்கள் இந்த தேர்ட் காலம் டிக் அடிச்சிங்கன்னா இந்த செகண்ட் காலமை கொடுக்க தேவையில்லை. இந்த தேர்ட் காலம் யாருக்காகன்னா இப்போ புதுசாக கல்யாணம் ஆகிருப்பாங்க இல்லைங்களா, அவங்க வந்து தான் பேருக்கு முன்னாடி கணவன் பேரை போட்டு அப்ளை பண்ணுவாங்க, அது அவங்களோட விருப்பம். ஆனால் ஒரிஜினல் ஐடி ப்ரூஃபில் அவங்க கணவன் பேர் இருக்காது. அப்போ என்ன சொல்கிறாங்க, நான் எக்ஸாம் எழுத வரும்போது எங்களோட மேரேஜ் சர்டிஃபிகேட் ஒரிஜினலாக கொண்டு வந்து காட்டுறேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது பாயிண்ட் 1 கண்டிஷன். டிவோர்ஸ் கேட்டகரி இருந்தீங்கன்னா டிவோர்ஸ் வாங்கினதுக்கப்புறம் அவங்க கணவர் பேரை பயன்படுத்த அவங்களுக்கு விருப்பம் இல்லாமல் இருந்திருக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க ஐடி ப்ரூஃபில் கணவர் பேரை தான் போட்டிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்க அப்ளை பண்ணும்போது அவங்க கணவர் பேருக்கு பதிலாக அவங்க பேரை மட்டும் போட்டுட்டு எக்ஸாம் சென்டர் வரும்போது எங்களுக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு, இல்லை எங்களை நாங்கள் வந்து விடோ கேட்டகரி அப்படின்ற ஒரிஜினல் ஐடி ப்ரூஃபெல்லாம் கொண்டு வந்து காட்டுறேன் அப்படின்ற கேட்டகரியில் அவங்க அப்ளை பண்ண விருப்பப்பட்டா நீங்கள் இதை அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ என்ன கேட்டிங்கன்னா என்ன விருப்பம்னா நீங்கள் வந்து உங்கள்
டிவோர்ஸுக்கு முன்னாடியோ இல்லை மேரேஜுக்கு முன்னாடியோ நீங்கள் எந்த ஐடி ப்ரூஃபை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்களோ இவ்வளோ நாளாக அந்த ஐடி ப்ரூஃபே கொடுத்து அப்ளை பண்ணி முடிச்சுட்டு இந்த ஃபஸ்ட்டு பட்டன் ஐ அக்ரி கிளிக் பண்ணிவிட்டு செகண்ட் பட்டன் ஐ கன்ஃபார்மிங் கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணி முடிச்சுட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட சிக்னேச்சர் இருக்கும் நீங்கள் அப்லோட் பண்ணது. அந்த சிக்னேச்சர் கீழே வந்து ஐ கன்ஃபார்ம் தட் இஸ் மை சிக்னேச்சர்னு காலம் இருக்கும், அதையும் நீங்கள் டிக் அடிக்கணும். டிக் அடிக்க முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக கம்ப்ளீட் ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு இங்கே ஒரு பட்டன் இருக்கும். இதை கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகிட்டு நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுற காலத்துக்கு மூவ் ஆயிடலாம். ஒன்ஸ் எல்லாம் செக் பண்ணி முடிச்சுட்டு இந்த டிக் பாக்ஸ் எல்லாம் டிக் அடிச்சுட்டு நீங்கள் இந்த கம்ப்ளீட் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணால் நம்ம அடுத்த பேஜுக்கு போயிடலாம். ஸோ அதை கிளிக் பண்ணவொன்னே நமக்கு அந்த கம்ப்ளீட் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணால் நமக்கு ஒரு மெசேஜ் டிஸ்பிளே ஆகும். அது என்னென்னா ஆன் த அப்ளிகேஷன் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் no changes of data already entered will be permitted. After completion of registration proceeds for document upload and payment process. நீங்கள் ஒன்ஸ் கம்ப்ளீட் கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களால் அப்ளிகேஷனை எடிட் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் வந்து டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற செக்ஷனுக்கு மூவ் ஆகின்னு சொல்கிறாங்க. அதை நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு ஓகே பட்டனை கிளிக் பண்ணணும். அப்படி கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து ஆர் யூ ஷூர் யூ வாண்ட் டு கண்டினியூ கேட்கும். அதை நம்ம ஓகேன்னு கிளிக் பண்ணோம். அப்படி கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்து லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷனையும் ஹேண்ட் டிக்ளரேஷன் காப்பியும் நம்ம இங்கே ஸ்கேன் பண்ணி வச்சோம் இல்லையா, அதை நீங்கள் அப்லோட் பண்ணணும். அதில் ஃபஸ்ட்டு வந்து உங்களோட லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷனை இந்த சூஸ் ஃபைல் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணிவிடுங்க. ஸோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு ப்ரிவ்யூ பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த ப்ரிவ்யூ பேஜில் நீங்கள் அப்லோட் பண்ண டாக்குமெண்ட் கிளியராக இருக்கா, பிளர் இல்லாமல் இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கலாம். சப்போஸ் பிளர் இருந்ததுன்னா நீங்கள் அந்த கிளியர் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணி திரும்பவும் புதுசாக ஒரு லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை சார் நான் அப்லோட் பண்ணதே தெளிவாக இருக்குது கரெக்டாக இருக்குன்னா நீங்கள் ஓகே அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணி இதை அப்ரூவ் பண்ணால் அப்லோட் ஆகிரும். நான் ஓகேன பட்டனை கிளிக் பண்ணி அப்ரூவ் பண்ணிக்கிறேன். இது வந்து தம்ப் இம்ப்ரெஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் நான் வந்து இதில் அப்லோட் பண்ணுறேன். அதை சூஸ் ஃபைல் கிளிக் பண்ணி நான் அதை அப்லோட் பண்ணுறேன். அப்லோட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு நான் கிளிக் பண்ண அப்லோட் பண்ண ஹேண்ட் ரிட்டன் ஃபைல் வந்து எனக்கு ப்ரிவ்யூவாக டிஸ்பிளே ஆகும். இதுவும் வந்து எனக்கு எந்த ஒரு பிளர் இமேஜ் இல்லை, இமேஜ் எல்லாம் தெளிவாக கிளியராக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஓகே பட்டனை கிளிக் பண்ணி அடுத்த பேஜுக்கு மூவ் ஆயிடலாம். இல்லை சார் எனக்கு கிளியராக இல்லைன்னா இந்த கிளியர் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் மறுபடியும் வேறு ஏதாவது கிளியரான இமேஜை நீங்கள் இதில் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் கொடுத்து கிளியராக இருக்குது, அதனால் நான் இதை ஓகேன்னு கொடுத்து அடுத்த பேஜுக்கு மூவ் ஆயிடுறேன். எல்லாத்தையும் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் சேவ் நெக்ஸ்ட் கொடுக்கும்போது எனக்கு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் டிஸ்பிளே ஆகும். ஆர் யூ ஷூர் டேட்டா என்டர்ட் இஸ் கரெக்ட் ஆஸ் நோ சேஞ்ச் ஆர் எடிட் ஆஃப் அப்ளிகேஷன் வில் பி அலவுட் ஆஃப்டர் ஃபைனல் சப்மிட். இஃப் எஸ் கிளிக் ஓகே, அதர்வைஸ் கிளிக் கேன்சல். என்ன கொடுத்துருக்காங்கன்னா நான் எல்லா டேட்டாவையும் கரெக்டாக அப்லோட் பண்ணிட்டேன், இதுக்கு மேலே எனக்கு அப்லோட் பண்ண டாக்குமெண்ட் எதுவும் இல்லை, நான் அப்லோட் பண்ணதெல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்குது. ஓகே நான் எல்லாம் கரெக்டாக பண்ணிட்டேன்னா ஓகேன்னு பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நான் எல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்கேன், அப்போ ஓகே பட்டனை கிளிக் பண்ணி அடுத்த பேஜுக்கு போகிறேன். ஸோ நான் ஓகே பட்டனை கிளிக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் சேவ் நெக்ஸ்ட்னு கொடுத்துட்டேன். எனக்கு அடுத்து பேமெண்ட் பேஜுக்கு போயிடும். இதுதான் என்னோட பேமெண்ட் பேஜ். ஸோ இந்த பேமெண்ட் ஓபிசி ஏரியாவில் கொடுத்து நான் அப்ளை பண்ணது எனக்கு 850 ரூபா காட்டுது. இந்த பேமெண்ட்டை கொடுத்துட்டு அது கீழே செக்யூரிட்டி கோட் இருக்கும். அந்த செக்யூரிட்டி கோடை நான் வந்து இங்கே டைப் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தேன்னா எனக்கு டூ யூ வாண்ட் சப்மிட்னு கேட்கும். அது ஓகே கொடுத்ததுக்கப்புறம் தான் எனக்கு பேமெண்ட் ஆப்ஷன் எனக்கு ஓப்பன் ஆகும். நான் ஓகே கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு என்னோட பேமெண்ட் ஆப்ஷனு ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் நீங்கள் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, இல்லை ஏடிஎம் கார்டு, இல்லை நெட் பேங்கிங் எதையாவது ஒன்று யூஸ் பண்ணி நீங்கள் ரூபே கார்டு, விசா கார்டு, மாஸ்டர் கார்டு ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளிகேஷனில் நீங்கள் பே பண்ணி உங்கள் எக்ஸாம் ஃபீஸ் நீங்கள் கட்டிடலாம். ஓகேவா? ஒன்ஸ் நீங்கள் கட்டினதுக்கப்புறம் உங்கள் அப்ளிகேஷனை நீங்கள் பிரிண்ட் எடுத்து வைக்கணும். அது எப்படின்னு காட்டுறேன் பாருங்கள். ஒன்ஸ் நீங்கள் அப்ளிகேஷன்லாம் பே பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து வெளியே வந்துடுவீங்க. அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் நீங்கள் ரீலாகின் பண்ணணும். ஆல்ரெடி நீங்கள் எந்த லிங்க்கில் போய் கொடுத்தீங்களோ ஆர்ஆர்பி மல்டி பர்பஸ் போஸ்ட் அப்படி லிங்க்கில் போனீங்கன்னா அதே லிங்க்கில் போயிட்டு நீங்கள் லாகின் ஃபார் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் கேண்டிடேட்ஸ் இருக்கீங்களா, இந்த இடத்துல வந்து உங்கள் ரிஜிஸ்டர் நம்பரையும் பாஸ்வேர்டையும் உங்கள் செக்யூரிட்டி கோடையும் கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் மறுபடியும் உங்களுக்கான பேஜுக்குள்ளே போயிடுவீங்க. உள்ளே போனதுக்கப்புறம் உங்களோட அப்ளிகேஷன் வந்து இங்கே அப்ளிகேஷன் பிரிண்ட் அப்படின்னு லெஃப்ட்டு டாப் கார்னரில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அடுத்தது பேமெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் நீங்கள் அப்ளிகேஷன் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா
உங்களுக்கான அப்ளிகேஷன் இங்கே இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதை வந்து நீங்கள் பிரிண்ட் அப்ளிகேஷன் அப்படின்ற ரைட் சைடு பட்டனை மேலே கிளிக் பண்ணிங்கன்னா இந்த அப்ளிகேஷன் அப்ளை பண்ண பிடிஎஃப் நீங்கள் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கலாம். 100% கம்பல்சரி நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷன் அப்படின்ற அப்ளிகேஷன் பிரிண்ட்ன்ற அந்த பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் அப்ளிகேஷனை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க கம்பல்சரி. அதே மாதிரி நீங்கள் ஃபீஸ் பே பண்ணதுக்கான பேமெண்ட் ரிசிப்டையும் நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. எதுக்காகனா நான் அஃபீஷியலாக எல்லா டேட்டாவும் வந்து தப்பு இல்லாமல் என்டர் பண்ணியிருக்கேன், உங்கள் ஐபிபிஎஸ் வெப்சைட்டே வந்து நான் என்டர் பண்ண எல்லா டேட்டாவும் தப்பு இல்லாமல் பண்ணிக்கன்னு சொல்லி எனக்கு ஒரு பிரிண்ட் அவுட்டு காடுது. நம்ம இதை நம்மளோட சேஃப்டிக்கு வச்சுக்கலாம். சப்போஸ் நீங்கள் எக்ஸாம் சென்டருக்கு போகிறீங்க இல்லை இன்டர்வியூக்கு போகிறீங்கன்னா நம்ம இதை கூட வந்து டீட்டெயிலாக நான் கரெக்டாக காட்டியிருக்கேன் அப்படின்னு நம்ம பேக் அண்ட் சேஃப்டி பர்பஸ்க்காக நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாம். கம்பல்சரி இந்த அப்ளிகேஷன் பிரிண்ட் அவுட்டு ஃபீஸ் பே பண்ண சொல்கிறது, ஃபீஸ் பே பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் இந்த அப்ளிகேஷன் பிரிண்ட் எடுக்கணும். ஏன்னா ஃபீஸ் பே பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்கள் அப்ளிகேஷனில் ஃபீஸ் வந்து பெய்டு அப்படின்னு அதில் நோட் பண்ணி வரும். ஃபீஸ் வந்து பே பண்ணாமல் இந்த அப்ளிகேஷனை பிரிண்ட் எடுத்தீங்கன்னா அதில் ஃபீஸ் அப்படின்ற காலத்தில் அன்பெய்டு அப்படின்னு வரும். அது செல்லாது. நீங்கள் ஒன்ஸ் அப்ளிகேஷன் ஃபீஸ் எல்லாத்தையும் பே பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்கள் கேண்டிடேட் லாகின் பண்ணி இந்த அப்ளிகேஷனை பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி ஃபீஸ் பே பண்ணதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷனில் ஃபீஸ் பெய்டு அப்படின்னு உங்களுக்கு வரும். அதில் உங்களோட ஜிஎஸ்டி நம்பரு, பில் நம்பர் எல்லாம் வரும். ப்ளஸ் உங்களோட அக்கௌண்ட் நம்பரோட ரெசிப்ட் நீங்கள் இதில் பேமெண்ட் அப்படின்ற காலத்தை செலக்ட் பண்ணி நீங்கள் உங்கள் பில்லையும் நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இவ்வளோ தான் நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டெப்பு. ஒன்ஸ் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களோட அப்ளிகேஷனை பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க, உங்கள் பில்லையும் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அப்ளை பண்ணும்போது நம்ம கொடுக்குற டேட்டா தான் நம்ம இன்டர்வியூ போகிற எக்ஸாம் ஹால் டிக்கெட்டில் வரும், எக்ஸாம் சென்டருக்கு வரும், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வரும், இன்டர்வியூ போகும்போது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரைக்கும் அந்த டீட்டெயில்ஸ் தான் வரும். ஸோ இதை தப்பு இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு டவுட்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு கமெண்ட்டில் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.